வணக்கம். லோன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பர்சனல் லோன், இன்னொன்று பிஸ்னஸ் லோன். ரெண்டு கிளாஸிஃபை பண்ணி ரெண்டுத்தையும் இப்போ டீட்டெயிலாக பேசலாம்னு வச்சுருந்தேன். நீங்கள் பேங்க்கு தான் போய் லோன் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு பர்சனல் லோன் வந்துடுவோம். அது ரொம்ப சிம்பிள் தான். பர்சனல் லோன் வந்து உங்களுடைய கேஒய்சி, உங்களோட சிபில் ஸ்கோர், உங்களோட ஐடி இது மூணும் ப்ராப்பராக இருந்தால் உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பேங்க்கில் பெரிய சிக்கல் இருக்காது. சில இடங்களில் சில ரொம்ப அமௌண்ட் வந்து சின்னதாக இருக்குது. இன்கேஸ் ஆஃப் ஒரு 2 வீலர் லோனுக்கு வந்து நீங்கள் ஐடி இல்லைனா கூட உங்களோட சேலரி சர்டிஃபிகேட் வச்சு அவங்க கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பர்சனல் லோனுக்கு இந்த 3 ரொம்ப முக்கியம். கேஒய்சி, உங்களுடைய சிபில் ஸ்கோர் அண்ட் உங்களோட ஐடி பேப்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது 3 வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு பேங்க்கில் வந்து ஈஸியாக லோன் கிடைக்கும். இது வந்து பர்சனல் லோனுக்கு. இப்போ பிஸ்னஸ் லோனுக்கு ரொம்ப முக்கியம் வந்து டிபிஆர்னு சொல்லுவாங்க. அடிப்படை அதுதான். அந்த டிபிஆர்னால் என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னால் நான் கூட ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன் சார், ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் சார் சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்றது ரொம்ப டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக இருக்கணும். அதுக்கு சில கண்டென்ட்ஸ் இருக்குது, 5-6 பிரிவுகள் இருக்குது டிபிஆரில். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக டிபிஆர் போட்டுட்டு போகணும். டிபிஆர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யார், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அது எந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு என்ன க்ரோத் வரும். இதுக்கு அடுத்தது உங்களோட சிஎம்ஏ ரிப்போர்ட். இதை நம்பி பேங்க் வந்து உங்களுக்கு லோன் கொடுத்தா அடுத்த 5 வருஷத்தில் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ஸ்டேஜ்லேருந்து எந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க அதை ஃபினான்ஷியலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டு காட்டணும். தட் இஸ் கால் கிரிட்டிக்கல் மனாட்ரி அனாலிசிஸ், சிஎம்ஏ ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அது போடணும். அடுத்தது ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டு. இதை நீங்கள் போடணும். இதை போட்டு கொடுக்கணும். ப்ளஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன், இப்போ ஒரு முத்ரா மாதிரி லோன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அவசியம் இருக்காது. பிளட்ஜ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி அவசியம் இல்லை. 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பிளட்ஜ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் மோர் தென் 20 lakhs, 10 lakhs மேலே, 20 lakhs மேலே நீங்கள் போகிறதா இருந்தால் 1 crore 2 crores நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிளட்ஜ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் ப்ராப்பர்ட்டி அகேன்ஸ்ட் தான் பேங்க் லோன் கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி இருந்தால் பேங்க் லோன் கொடுத்துடாது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நல்லா இருந்தாலும் பேங்க் லோன் கொடுக்காது. நல்ல ப்ராஜெக்டும் அதை பிளட்ஜ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான அந்த வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டியும் இருந்தால் பேங்க் வந்து இம்மீடியட்டாக உங்கள் இடத்துக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் 2 விதம் இருக்குது. பிரான்ச்சோட லிமிட்ஸ்னு ஒன்று இருக்குது. பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் பிரான்ச் வந்து இட் கோஸ் டு ஆர்ஓ, ரீஜனல் ஆஃபீஸ் போயிட்டு தான் வரும். பிரான்ச் லெவலில் உங்களோட தேவை வந்து ஒரு 20 lakhs இருக்குது. பேங்க் மேனேஜருக்கு ஒரு 40 lakhs வந்து அவருடைய டிஸ்க்ரிஷனரி பவர் இருக்குன்னா அவர் இங்கேயே சேங்ஷன் பண்ணுவார். இல்லைன்னா ஆர்ஓ அனுப்பிச்சு ஆர்ஓலேருந்து வரும். அது கிட்டத்தட்ட கொஞ்சம் ப்ராசஸ் வந்து லாங் ப்ராசஸ் ஆகும். இது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணணும். அட் பிளான் ப்ராப்பர்லி பிஸ்னஸ்க்கு பிளான் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் பிஸ்னஸ் வந்து எப்பயுமே பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போது மினிமம் 20 வருஷத்துக்கு பிளான் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மினிமம் 10 yearsக்கு வந்து உங்கள்கிட்ட பிளான் இருக்கணும். 10 வருஷத்துக்கான பிஸ்னஸ் பிளான் இருந்ததுன்னா பிஸ்னஸ்குள்ளே போங்க. இந்த ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ் பண்ணுறேன், பெசிமிஸ்டிக்காக திங்க் பண்ணுறது, ஒரு ஆப்டிமிஸ்டிக் இல்லாததெல்லாம் வந்து தயவுசெய்து வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஏதாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். பிஸ்னஸ்குள்ளே வந்தால் பர்பஸோடு வரணும். ஏன் நான் பிஸ்னஸ்குள்ளே பர்பஸோடு வரணும்னு சொல்கிறேன்னா, பிஸ்னஸ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் சக்ஸஸ், இட் இஸ் சொசைட்டி சக்ஸஸ். நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆச்சுன்னா, ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா பல பேருக்கு வேலை கிடைக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமே வந்து சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறீங்க நீங்கள். அதனால் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக பண்ணுங்கள். அல்லாட்டி போய் ஒர்க் பண்ணி ப்ராப்பராக எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட் இஸ் பெட்டர் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த எக்கானமி, ஃபார் த பேங்கர்ஸ், ஃபார் யூ, ஃபார் யுவர் ஃபேமிலி. தேங்க்யூ. பபாய்.